யாரு கேட்டா? அவங்க சொல்றதை அப்படியே அலாக்கா திருப்பலாமே. கடந்த 10 வருஷம் எல்லாம் ஒழுங்கா தானே இருந்து. இப்ப என்ன காரணம்? இன்னைக்கு என்ன காரணம்னா காங்கிரஸ் எதிர்க்கட்சியா வந்ததுனால, 99 சீட்டு உனக்கு கிடைச்சிருக்கிறதுனால, எதிர்க்கட்சி தலைவரா ராகுல் காந்தி வந்து அமர்ந்து இருக்கிறதுனால, இன்னைக்கு திடீர்னு ஏதோ தங்களுக்கு நெருக்கமானவர்கள் கொஞ்சம் மேல போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உற்சாகத்துல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தங்கள் வெறியாட்டத்தை ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி விட்டனர் சொல்ல வேண்டியதானே. இது சொல்ற கவர்னர் ஆகும். ஒரு பிஜேபி தலைவர்கள் கூட இந்த விதமா கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டாமா? இத வெளியில இருந்து மற்றவர்கள் தான், அதாவது பிஜேபியின் ஆதரவாக இருக்கக்கூடிய இன்டெலக்சுவல்ஸ் மற்றவங்க தான் செஞ்சுட்டு இருக்கோமே ஒழிய. நேற்றுக்கு பிரியங்கா அவங்க சொல்லியிருக்க பார்த்தா நமக்கு வருத்தமா இருக்கு. எப்படியெல்லாம் மக்களை நம்ப வைக்கிறார்கள் இவர்கள். ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னால கூட வருத்தப்பட்டு சொல்லியிருந்தேன். ரஃபேல் விஷயத்துல இதே போல் தான் நடந்தது. பதில் சொல்ல வேண்டிய டயத்துல ஃபுல்லா மௌனமாகவே இருந்தார்கள். அப்ப எங்களை மாதிரி இந்த கட்சிக்கு